இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மாணவர்களிடையே அதிகரிக்கும் குற்ற செயல்கள் அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும். அண்மைய காலமாக மாணவர்கள் சம்பந்தப்பட்ட குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதை தொடர்ந்து கட்டொழுங்கு மற்றும் பள்ளி பாதுகாப்பு பிரச்சினைகளுக்கு எதிராக அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க உள்ளது. மேலும் மாணவர்களிடையே நிலவி வருவது இந்த கவலைக்கிடமான நிலை குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் விரைவில் விவாதிக்கப்படும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். ஆனால் இவற்றில் பெரும்பாலானவை தொலைபேசிகள், திறன்பேசிகள் மற்றும் சமூக ஊடக பயன்பாடுகளுடன் தொடர்புடையவை. எனவே இதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க நேற்று அல்லது இன்று அமைச்சரவை கூட்டத்தை நடத்துவேன். பல்வேறு எதிர்வினைகள் இருந்தாலும் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். கிட்டத்தட்ட அனைத்து சமூக ஊடகங்களுடன் தொடர்புடையவை என்றார் அவர். பள்ளிக்கூடங்களில் விதிமுறைகள் இருந்தாலும் இக்குற்ற செயல்களுக்கு முக்கிய காரணம் தொலைபேசியின் பயன்பாடும் சமூக ஊடகங்களின் தாக்கமே ஆகும் என்று பிரதமர் விளக்கினார். LMS ரோன் 95 உதவித்தொகையை விண்ணப்பிக்க சிறப்பு அகப்பக்கம். சிங்கப்பூர் ஓட்டுநர் உரிமம் LMS வைத்திருக்கும் மலேசியர்களுக்கு புடி 95 எனப்படும் ரோன் 95 பெட்ரோலுக்கான சிறப்பு உதவித்தொகைக்கு விண்ணப்பிக்க சிறப்பு அகப்பக்கம் இன்று முதல் செயல்பட உள்ளது. சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்கள், குறிப்பாக பேருந்து ஓட்டுநர்கள், ஆதரவு சேவை மற்றும் செயல்பாட்டு தொழிலாளர்கள் போன்று ஓட்டுநர் துறையில் ஈடுபட்டுள்ளவர்களின் கருத்துக்களை தொடர்ந்து இம்முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக போக்குவரத்து அமைச்சர் அந்தோனி லோக் தெரிவித்துள்ளார். தற்போதைய உரிம விதிமுறைகளின்படி ஓர் ஓட்டுநர் மலேசியா அல்லது சிங்கப்பூர் என்று ஏதேனும் ஓர் உரிமத்தை மட்டுமே வைத்திருக்க அனுமதிக்கப்படுவதால் சிங்கப்பூரில் பணிபுரியும் மலேசியர்கள் தங்களது ஓட்டுநர் உரிமத்தை LMS ஆக மாற்ற வேண்டிய கட்டாயம் இருப்பதாக அவர் கூறினார். நேற்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அவர் இத்தகவல்களை பகிர்ந்து கொண்டார். சம்பந்தப்பட்டவர்களின் உதவித்தொகை விண்ணப்பங்களை மதிப்பிடுவதற்கு நிதி அமைச்சருக்கு உதவும் வகையில் ஒரு சிறப்பு அகப்பக்கத்தை சாலை போக்குவரத்து துறை அமைத்துள்ளதையும் இது இன்று தொடங்கி செயல்படும் என்றும் லோக் கூறினார். சமூக ஊடகங்களில் பயனீட்டாளர்களின் அடையாள சரிபார்ப்பு செயல்முறையை மேற்கொள்வது கட்டாயமாக்கப்படவிருக்கிறது. வயதிற்கு கீழ்ப்பட்ட சிறார்கள் சமூக ஊடகத்தை பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய அனைத்து சமூக வலைதளங்களும் பயனீட்டாளர்களின் அடையாள சரிபார்ப்பு செயல்முறையை மேற்கொள்வதை மலேசியா கட்டாயமாக்கவிருக்கிறது. இணையத்தில் சிறுவர்களின் பாதுகாப்பையும் சம்பந்தப்பட்ட வலைதளத்தின் சமூக வழிகாட்டிகள் அமல்படுத்தப்படுவதையும் உறுதி செய்ய இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். கடந்த மாதம் சமூக வலைதளங்களின் பிரதிநிதிகளை நான் சந்தித்த போது மலேசியாவில் சமூக ஊடகங்கள், குறிப்பாக 13 வயதிற்கு உட்பட்ட சிறுவர்கள் கணக்கு கொண்டிருக்காததை உறுதி செய்ய அடையாள சரிபார்ப்பை மேற்கொள்ள வேண்டும் என்று தகவலை அவர்களுக்கு தெரிவித்தேன் என்றார் அவர். நேற்று சபா சிப்பிதாங் சிந்தமின் சட்டமன்றத்தில் நாடி ஆன் வீல்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த பின்னர் ஃபாமி அவ்வாறு குறிப்பிட்டார். மாணவி கொலை வழக்கு சந்தேக நபருக்கு பாதிக்கப்பட்டவர் மீது விருப்பம் இருந்துள்ளது போலீஸ். பெடலிங் ஜெயாவில் உள்ள இடைநிலை பள்ளி ஒன்றில் மாணவி ஒருவரை கொலை செய்ததாக சந்தேகிக்கப்படும் 14 வயது மாணவன் பாதிக்கப்பட்ட மாணவி மீது விருப்பம் கொண்டிருந்தது விசாரணையின் வழி தெரிய வந்துள்ளது. எனினும் அவர்கள் தொடர்பு கொண்டதோ அல்லது எந்த உறவு கொண்டிருந்ததோ இல்லை என்பது போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. உணர்ச்சி வசப்பட்டும் சமூக வலைதளத்தின் தாக்கத்தினாலும் சந்தேக நபர் இச்செயலில் ஈடுபட்டதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் செசிலி கஹார் தெரிவித்தார். சம்பவத்திற்கு முன்பு சந்தேக நபருக்கும் பாதிக்கப்பட்டவருக்கும் எந்த உறவோ அல்லது தொடர்போ இல்லை என்பதும் தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் செயல்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டதும் சமூக ஊடகங்களின் தாக்கமும் காரணமாக இருந்திருக்கலாம் என்று கண்டறியப்பட்டுள்ளது என்றார் அவர். நேற்று ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர்கள் செஷலி அவர் கூறினார். சிலிகான் வேலி இறுதி சுற்றில் சிவசங்கரி. அமெரிக்கா ரெட்வுட் சிட்டியில் நடைபெற்ற சிலிகான் வேலி பொது ஸ்குவாஷ் போட்டியின் இறுதி சுற்றுக்கு தேசிய ஸ்குவாஷ் வீராங்கனை சிவசங்கரி முன்னேறினார். நேற்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் எகிப்தின் சல்மா ஹெனியை 3-0 என்ற நிலையில் வீழ்த்தி உலகின் 8ஆம் நிலை ஆட்டக்காரரான சிவசங்கரி அடுத்த சுற்றில் கால் பதித்தார். இப்போட்டியின் 3வது தரவரிசையில் இருக்கும் சிவசங்கரி தமது அபார ஆட்டத்திறனை வெளிப்படுத்திய அதே வேளையில் நிதானத்துடனும் விளையாடினார். இந்த ஆட்டம் 22 நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது.
இந்த வட்டாரத்தில் 11க்கு 3, 11க்கு 9, 11க்கு 5 என்ற புள்ளிகளில் வெற்றி பெற்ற அவர் இறுதி சுற்றில் அமெரிக்காவின் ஒலிவியா வேவரை சந்திக்க உள்ளார். முன்னதாக 8 ஆட்டங்களில் வேவரை சந்தித்த சிவசங்கரி 7ல் தோல்வி கண்ட நிலையில் இந்த இறுதி சுற்றில் பெரும் சவாலை எதிர்நோக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு அரையிறுதி சுற்றில் இங்கிலாந்தின் ஜார்ஜினா கென்னடியை 1க்கு 5, 11க்கு 3, 11க்கு 4 என்ற புள்ளிகளில் வீழ்த்தி வேவேர் இறுதி சுற்றுக்கு முன்னேறினார். இன்ஃபுளுன்சா நோய் தொற்றுக்கான காரணங்களும் தடுக்கும் வழிமுறைகளும். நாட்டில் பரவி வரும் இன்ஃபுளுன்சா நோய் தொற்று ஏ மற்றும் பி நோய் சம்பவங்களுக்கான எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக கடந்த வியாழக்கிழமை சுகாதார அமைச்சு செய்தி வெளியிட்டிருந்தது. இந்நோய் கோவிட்-19 நோய் தொற்றுடன் ஒப்பிடுகையில் முற்றிலும் மாறுபட்டிருந்தாலும் இவ்விரு நோய்களுக்கான வித்தியாசத்தை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாகும். அதிலும் குறிப்பாக 2 அல்லது 5 வயதிற்கு கீழ்ப்பட்ட மற்றும் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் மத்தியில் அதிக அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் இந்நோய் ஏற்படுவதற்கான காரணம் மற்றும் தடுப்பதற்கான வழிமுறைகள் குறித்து விளக்குகிறார் குடும்பநல மருத்துவர் டாக்டர் ஷரத் ராஜ்குமார் கஜேந்திரன். நோய் எதிர்ப்பு சக்தி குறைவுடையோர், புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் நீண்டகால ஸ்டெராய்டு சிகிச்சை பெறுவோர் இந்நோயால் அதிக ஆபத்துகளை உள்ளவர்களாக கருதப்படுகின்றனர் என்றார். ஆண்டுக்கு ஒரு முறை செலுத்திக் கொள்ளும் இன்ஃபுளுன்சா நோய் தொற்றுக்கான தடுப்பு ஊசியை செலுத்த தவறுவது, காலநிலை மாற்றம், தூய்மை பராமரித்துக் கொள்ளாதது போன்றவைகள் இத்தொற்று எளிதில் ஏற்படுவதற்கான காரணங்கள் என்று அவர் கூறினார். தீபாவளி பரிசாக கல்வி மற்றும் சமயம் சார்ந்த 5 நற்செய்திகளை அறிவித்தார் ரமணன். தீபாவளி பெருநாளை மேலும் தித்திப்பாக்கும் வகையில் மலேசிய இந்தியர்கள் நலன் சார்ந்த 5 நற்செய்திகளை அரசாங்கம் நேற்று அறிவித்துள்ளது. அதில் முதன்மையாக சீரமைப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக பகுதி உதவிகள் பெறும் 173 தமிழ் பள்ளிகளுக்கு 1,28,00,000 ரிங்கிட் நிதியை அரசாங்கம் வழங்குவதாக வழிபாட்டு தளங்கள் மற்றும் தமிழ் பள்ளிகள் சம்பந்தப்பட்ட திட்டங்களின் அமலாக்கத்தை கண்காணிக்கும் பொறுப்பை ஏற்றிருக்கும் ஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். நாடு தழுவிய அளவில் 360க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகள் அரசாங்கத்தின் முழு உதவியை பெறுவதால் அவற்றை விடுத்து பகுதி உதவிகள் பெரும் பள்ளிகளுக்கு இந்நிதி கல்வி அமைச்சின் துணையுடன் விநியோகிக்கப்படும் என்று ஸ்ரீ ரமணன் விவரித்தார். முன்னதாக கிளந்தான் மற்றும் தெலங்கானாவில் பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் உருவான மடானி கல்வி திட்டமான இலவச பிரத்யேக வகுப்பிற்கு கிடைத்த ஆதரவை தொடர்ந்து நாடு தழுவிய அளவில் உள்ள 200 தமிழ் பள்ளிகளில் முதற்கட்டமாக இத்திட்டத்தை தொடங்க தமது தரப்பு முடிவெடுத்துள்ளதாகவும் இந்த மடானி கல்வி திட்டத்திற்காக 80 லட்சம் ரிங்கிட் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். காலநிலைக்கு ஏற்ற சோள விதைகளை உற்பத்தி செய்வதற்கான ஆராய்ச்சியில் மாற்றி. நாட்டின் காலநிலை மாற்றத்திற்கு மிகவும் பொருத்தமான பல்வகை சோள விதைகளை உற்பத்தி செய்யும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டை மலேசிய விவசாய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம் மாடி மேற்கொண்டு வருகிறது. இறக்குமதி செய்யப்படும் கால்நடை பொருட்களை சார்ந்திருப்பதை குறைப்பதற்கான முயற்சிகளில் இதுவும் ஒன்றாகும் என்று விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத துணை அமைச்சர் டாக்டர் ஆர்தர் ஜோசப் குரூப் கூறினார். நாம் முதலில் விதைகள் உற்பத்தி செய்ய வேண்டும் அல்லது நமது காலநிலைக்கு மிகவும் பொருத்தமான வகைகள் மற்ற உற்பத்தி செய்யும் நாடுகளுடன் ஒப்பிடும்போது அதிக மழைப்பொழிவை கொண்டவை, மேலும் நாட்டில் உள்ள மண்ணின் ஈரத்தன்மைக்கும் வெப்பநிலைக்கும் மிகவும் பொருத்தமானது என்றார் அவர். நேற்று மக்களவையில் தங்காபத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பக்ரி ஜமாலுடன் எழுப்பிய கேள்விக்கு ஆர்தர் அவ்வாறு பதிலளித்தார். இது தொடர்பில் அரசாங்கத்திற்கு தொடர்புடைய நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அரசாங்கம் கையெழுத்திட்டிருப்பதாக அவர் விவரித்தார்.